9/8/2012 அன்று இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட சட்ட குறிப்பை நீக்க கோரி தமிழ்நாடு செல்போன் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. 3 குறிப்பு என்னவென்றால், 1, போலியான ஆவணம் மூலம் வாங்கப்படும் சிம் கார்டு நபரை விற்பனையாளரே புகார் அளிக்க வேண்டும். அவ்வாறு விற்பனையாளர் புகார் அளிக்க தவறினால் நிர்வாகம் விற்பனையாளர் மீது புகார் கொடுக்கும். இவ்விரு விவரங்களும் தெரிய வந்தால் விற்பனையாளரின் உரிமம் ரத்து செய்யப்படும். இவ்வாறான ரிட் மனு கடந்த 27/3/2012 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவரை நீங்க சிம் கார்டு கொடுப்பீங்க, கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ரெகுலேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வெளியிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்ப இந்த சட்டம் அமலாக்கப்பட்டுள்ளது. அது முழுக்க முழுக்க விற்பனையாளரை மட்டும் பாதிப்பதாக உள்ளது. ஒரு சிம் கார்டு ஒரு ரீட்டைலர் வாங்கலாம்னு சொன்னா அந்த ரீட்டைலர் அவங்க தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டெலிவெரிஃபிகேஷனோ டைரக்ட் வெரிஃபிகேஷனோ அது ரீட்டைலர் தான் பண்ணணும். பட் எங்களுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாங்கன்னா அதை பண்ண நாங்கள் தயாரா இருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாம வெறும் டெலிவெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு அதுல ஏதாவது இஷ்யூஸ் நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நாங்க தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இதுக்கு நாங்க பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மிக குறைவான விலையில நாங்க சிம் கார்டு வச்சு குறைவான லாபத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆக முடியாது. நாங்க பல சந்தர்ப்பங்கள்ல பல சூழ்நிலையில அவங்கள்ட்ட நாங்க சொன்னோம், எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுங்க, குறைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். பட் அவங்க இதுவரைக்கும் ஆனா ப்ரீபெய்ட்ல கண்டினியூ பண்ணதே இல்லை. எதுக்காகனா அவங்களுடைய சுய லாபத்துக்காக. போஸ்ட்பெய்ட்ல ஒருத்தன் கனெக்ஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய 10,000 5,000 பேசிட்டு ஓடி போயிடுவாங்கிறதுக்காக அவங்களுடைய சுய லாபத்துக்காக போய் விற்பனையாளர்கள் அதிகமாக கட்டணம் வசூலிக்க கூடாது என்று நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். வசூலித்தால் நீங்கள் அதை முறையாக தெரிவித்தால் நாங்கள் அதை புகாராக ஏற்று நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளோம். என்ன மாதிரியான நடவடிக்கை? உரிமம் ரத்து பண்றதுக்கான நீக்கிடுவோம். அவங்க ஏதாவது எடுத்து கேட்டாங்கன்னா நாங்கள் சங்கத்திலும் செய்ய மாட்டோம். உங்க பேரு? 50 ரூபா கார்டு 2 ரூபா சார். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ லாஸ்ட் 1 இயர் பேக் வந்தது சார். அந்த விஷயத்தை நாங்கள் அப்பவே ஸ்டாப் பண்ணி இருக்கு சார்.